வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான 28 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் ஸ்டோரி மாதிரி தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தை ஹாரர் த்ரில்லர் படமா மாத்திடுவாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. மா ஊரி போலிமாரா அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்திருக்கும். அந்த படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வெளிநாட்டுல இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. கார்த்திக் அப்படின்ற நபரை யாரோ கட்டி போட்டிருக்காங்க போல. இவருமே கொஞ்சம் கொஞ்சமா கட்டெல்லாம் கழட்டிடுறாரு. இப்ப எதிர இருக்க யாரையும் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல போறாரு. ஆனா சட்டுன்னு அவங்க இருக்காங்கல்ல, ஒரு கத்தியை வச்சு இவரோட வயிற்றிலேயே குத்திடுறாங்க. இவர் வலியால இந்த இடத்துல பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு போலீஸ் ஜீப்பை காட்டுறாங்க. இப்ப போலீஸ் ஜீப்க்கு இந்த தகவல்லாம் கிடைக்குது. அசிஸ்டன்ட் போலீஸ் தான் இந்த தகவல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. இவரோட சீனியர் கிட்ட தகவலை சொல்றாரு. அந்த சீனியர் போன்ல பிஸியா இருக்காரு போல. இரு நான் வந்துடுறேன்ற மாதிரி போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜூனியர் கிட்ட என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் வீட்டுல ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. கார்த்திக்கும் ஒய்ஃபும் சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோ இருக்கு. அந்த போட்டோலாம் இந்த இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. இந்த இடத்துல ஏதோ கிரைம் நடந்திருக்கு. என்ன கிரைம்ன்றத தெளிவா நமக்கு காட்டல. இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த இடத்துல ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி எடுத்துக்கிறாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அஞ்சலி அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. இவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்றாங்க. சரி ஆட்டோவாவது புடிச்சு போலான்னு பார்த்தா ஆட்டோ கூட நிக்காம போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நமக்கு கார்த்திகை காட்டுறாங்க. இதே வழியா தான் இவரும் வந்துட்டு இருக்காரு. இவரோட பைக் ரிப்பேர் ஆயிருது. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. சரி ஆட்டோ புடிச்சு போலான்ற மாதிரி ஆட்டோவை கையை காட்டி நிறுத்துறாரு. ஆனா ஆட்டோ கொஞ்சம் தள்ளி போய் நிக்குது. அந்த ஆட்டோல அஞ்சலி ஏறி கிளம்புறாங்க. டே நான் தாண்ட நிக்க சொன்னன்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா பைக்ல வேற ஒருத்தர் வராரு. இவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு போலான்ற மாதிரி இவரும் அவரோட பைக்ல வந்துட்டு இருக்காரு. அஞ்சலி ஆட்டோல போயிட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்களோட ஷாலு காத்துல பறந்துட்டு இருக்கு. தெரியாதனமா இவர் வந்துட்டு இருக்க பைக்ல போயிருது. பைக்கு கீழே விழுந்து பால் எல்லாமே வேஸ்ட் ஆயிருது. சாரின்ற மாதிரி அந்த பையனை பார்த்து சொல்லிட்டாரு. எனக்கு சாரிலாம் தேவையில்லை, 6000 ரூபாய் மதிப்பிலான பால் இருக்கு, காசை தாங்கன்னு கேட்கிறான். இப்ப இவங்களுமே பக்கத்துல வந்து சாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சாரிலாம் தேவையில்லைங்க, 6000 ரூபாய் பால் வேஸ்டா போயிருச்சு, காசை தாங்கன்னு கேட்கிறாரு. 6000 ரூபாயா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஆட்டோல தான் பர்ஸ் இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவங்களும் ஆட்டோ கிட்ட போறாங்க. ஆனா ஆட்டோவை எடுக்க சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏமாத்திட்டு போறாங்கன்னு இவருக்கு புரியுது. ஆனா இவர் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் வேற காசை கேட்டுக்கிட்டே இருக்கான். நானே தரேன்ற மாதிரி இந்த பையனுக்கு காசை தந்துடுறாரு. வேற ஒரு நாள் ஹீரோ காலேஜுக்கு வந்து வெயிட் பண்றாரு போல. நீங்க எதுக்காக காலேஜுக்குலாம் வந்தீங்க, உங்க காசை சீக்கிரமா தந்துடுறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹர்ஷான்றவர் இந்த இடத்துக்கு வராரு. அவனை எங்க கிளம்ப சொல்ற, அவனும் இதே காலேஜ்ல தான் படிக்கிறான்ற மாதிரி ஹர்ஷா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம இங்க இருந்து வேகமா நடந்து போறாங்க. லைட்டா அவரை பிடிச்சிருக்கு போல, வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவருக்குமே அவங்கள பிடிச்சிருக்கும். இவரும் வெக்கப்பட்டுக்கிட்டே போறாரு. ஹீரோக்கு பிரவீன் வேற ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு. ஹீரோ இருக்காருல, அடிக்கடி காலேஜ்ல வச்சு அவங்கள பாத்துக்கிட்டே இருக்காரு. ரெண்டு பேருமே வேற வேற டிபார்ட்மெண்ட் போல. நடுவுல இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அஞ்சலி இருக்காங்கல்ல, ஒரு குழந்தைகிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறாங்க. அந்த பொண்ணை சமாதான பத்தி கடைசியில ஊசி போட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவர் தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாரு. எதுக்கு இவ்வளவு தாங்குன்னு தாங்குற, பேபி சிட்டர் வேலை வேணா போய் பாருன்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டாரு. ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும் போதாது, அன்பியும் கொடுக்கணும், அதை தான் நான் பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல, அதனால வெளியே வச்சுலாம் இவங்க மீட் பண்ணி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது சில பசங்க இவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்க பசங்களை ஹீரோ அடிச்சிடுறாரு. இதை இவங்களுமே கவனிக்கிறாங்க. இந்த சண்டை கிண்டலாம் வேணான்னு இவர்கிட்ட சொல்றாங்க. கொஞ்ச நாள் ஹீரோயின் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு காலேஜுக்கு வந்து ஏதோ பில் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கவனிச்ச இவர் இருக்கார்ல, வேகமா இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கிறாரு. ஏதோ ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. என்ன ரிப்போர்ட்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க காட்டாமையே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் கிட்ட திரும்பி அந்த பசங்க கெலாட்டா பண்ணியிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது போல. நேரா அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக திரும்பி கெலாட்டா பண்ணீங்க, ஒழுங்கு மரியாதையா நிறுத்திடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த பசங்க தெனாவுட்டா பேசுறாங்க. எல்லாம் பெரிய இடத்து பசங்க, அதனால தான் இவ்வளவு தெனாவுட்டா பேசிட்டு இருக்காங்க. உங்க தெனாவுட்டுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியுதுன்ற மாதிரி இவரும் இவங்களை போட்டு அடிக்கிறாரு. அதுல ஒருத்தனை கோவப்பட்டு பாட்டில வச்சு திரும்ப அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆளுங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல தடுத்துடுறாங்க. இவர் தானே நிறைய பேரை போட்டு அடிச்சிருக்காரு, அதனால ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. இவரை வெளியெடுக்கிறதுக்காக ப்ரொஃபசர் தான் வந்திருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ப்ரொஃபசர் தான் கார்டியன் மாதிரி பாத்துக்கிறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ப்ரொஃபசர் பயங்கரமா இவர் மேல கோவப்படுறாரு.
உன் கோவத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஒரு டாக்டரா நீ கோவத்தை எப்பவுமே கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணாத, உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவர் சண்டை போட்டு ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்காருன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது போல. இப்ப இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சண்டைலாம் போடாதன்னு அன்னைக்கே சொன்னல, நீ எதுக்காக திரும்பி அவங்க கிட்ட சண்டை போட்ட? இது மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இவருமே சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் வீட்டுல எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம லவ் மேட்டரை வீட்டுல சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க வீட்டுல ஏத்துக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப என்ன விட்டுட்டு போலான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க வேக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நாளைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுல வராங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே லவ் மேட்டரை ஓபன் பண்ணிடலான் இருக்காங்க. அப்பா நான் ஒருத்தரை லவ் பண்றேன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. இவங்களும் ஹீரோவை பத்தி சொல்றாங்க. ஹீரோ வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. இதனால அப்பாக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்கோங்கப்பா, கார்த்திக் ரொம்ப நல்ல பையன், என்ன நல்லபடியா பாத்துப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் பார்த்த பையனா கல்யாணம் பண்றதா இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லனா இந்த வீட்டுல இருக்காதுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சரிப்பா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்களும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தங்கலான்ற மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் இவங்க வந்துடுறாங்க. என்ன விட்டுட்டு போக பாக்குறியான்னு ஹீரோ கேட்டார்ல, அதே மாதிரி அப்பா கோவமா பேசினார்ல, அது ரெண்டுமே இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப சுத்தி கிளைமேட்லாம் மாறுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெஞ்சோடனே இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. இவங்களுமே வலிப்பு வந்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலையா ஃப்ரெண்டு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க போல. இப்ப ஹீரோவும் டாக்டர் கிட்ட அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறாரு. டாக்டருமே அந்த ப்ராப்ளத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரேரா வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பாடி டெம்பரேச்சர் இருக்குல்ல, ரொம்ப அதிகமும் ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியும் ஆகக்கூடாது. இப்ப கிளைமேட் சேஞ்சஸ்ல அந்த மாதிரி டெம்பரேச்சர் மாறும்ல, அது மாறாம பாத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஹாட்டா குடிக்க கூடாது, கூல் ட்ரிங்க்ஸும் குடிக்க கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவங்களோட பாடி டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும், அதை தாண்டவே கூடாதுன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே அவங்கள பார்க்கலான்ற மாதிரி பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. அவங்க கண் முழிச்சு இவர் வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கண்டிஷனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பத்துல இருந்து தான் ஹீரோ விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி இருப்பாங்க. இப்பதான் ஹீரோக்கு அதுக்கான காரணம் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா வீட்ல லவ் மேட்டர் சொல்லி அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டார்ல, அதை பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கண்டிஷனை வச்சுட்டு உன் கூட என்னால சேர்ந்து இருக்க முடியாது, அதனால நம்ம பிரிஞ்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் இந்த கண்டிஷன்ல கூட இவங்க கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வராரு. நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறான்ற மாதிரி இவரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறாரு. ஆனா அவங்க யாருக்குமே கல்யாணம் கிடையாது. இவர் இருக்கார்ல, இந்த இடத்துல முட்டி போட்டு இவங்க கிட்ட ப்ரொபோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல, அதனால இவர் சாரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவர் அவங்களை ரொம்ப சந்தோஷமா பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்காக ஒரு வீட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து தந்துடுறாங்க. இன்னைக்கு தானே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆனா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுமே கட்டி பிடிச்சி ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கார்டியனான டாக்டர் இருக்கார்ல, ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த கண்டிஷனை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஜார்ஜியால இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கிறதா இவர் சொல்றாரு. அதே ஜார்ஜியால ஒரு ஹாஸ்பிட்டல்ல உனக்கு வேலையும் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ சந்தோஷப்படுறாரு. வேகமா பக்கத்துல வந்து டாக்டரை கட்டி பிடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ஜார்ஜியாக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அமர்னு ஒருத்தர் இவங்களை வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்றாரு. இதுதான் உங்களுக்கு பார்த்திருக்க வீடுன்ற மாதிரி கீஸ தராரு. இவங்க உள்ள போலான்னு நினைக்கும் போது சட்டுன்னு ஒரு பூனை வந்துருது. அதை பாக்குற இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. இந்த கண்டிஷன்ல ரொம்ப பயப்படக்கூடாதுன்ற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருப்பாரு. பூனை தான், பயப்படாது அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானம் சொல்றாரு. வீட்டை டெக்கரேட் பண்றதுக்காக நிறைய பொருள்லாம் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பாட் வாங்குறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல அந்த பாட்டை வைக்கிறாரு. வேணாம் இங்க இருந்தா தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க வேற ஒரு இடத்துல அந்த பாட்டை வைக்கிறாங்க. ஹீரோயின்மே டாக்டர் படிப்பு முடிச்சிருப்பாங்க. அவங்களுமே வேலையில ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணலாம். ஆனா முதல்ல ஹீரோ மட்டும் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அஞ்சலியும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. சஞ்சய்னு ஒருத்தர் தான் இருக்காரு போல. அவரோட மிஸ்ஸஸ் தான் கதவை திறக்கிறாங்க. நான் புதுசா பக்கத்துல இருக்க வீட்டுக்கு குடி வந்திருக்கேன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்களான்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அஞ்சலி கேக்குறாங்க.
சேச்சே அப்படிலாம் இல்ல, சாதாரணமா தான் கேட்டேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் சீஃப் டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த ஆபரேஷன் சம்பந்தமா பேசுறாரு. எடுத்தோம் கவுத்தோன்னு அந்த ஆபரேஷன் பண்ண முடியாது, பேசிக்கா சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபரேஷனை நல்லபடியா பண்ணலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு பூனையை பார்த்து பயந்தாங்கல்ல, அந்த பூனை கொடூரமா இறந்து போயிருக்கு. என்ன இறந்து போயிருக்கு, யார் இப்படி பண்ணிருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அஞ்சலி பக்கத்து வீட்டு லேடி கிட்ட அறிமுகமானாங்கல்ல, அவங்க டின்னருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஹஸ்பண்ட் சஞ்சய் அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணு பேரு கீதா அப்படின்றது டீனேஜ் பொண்ணா இருப்பா, அவளையும் அறிமுகப்படுத்துறாங்க. அஞ்சலிக்கு சில செக்அப்லாம் பண்ணோன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப இவரும் கூட்டு வந்து செக்அப் எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. டாக்டர் இவங்க ரெடி பண்ண சாப்பாடு தான் சாப்பிடுறாரு. இந்தியன் ஃபுட்டு சாப்பிடவே அவ்வளவு சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலையே படாதீங்க, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இதே ஹாஸ்பிட்டல்ல சமீரான்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்க. இவங்களுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஹீரோ கிட்ட க்ளோஸ் எல்லாம் இவங்க பழகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வேலைக்கு சேரலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்களும் வேலைக்கு சேர்றாங்க. ஆனா ரெண்டு பேருமே வேற வேற ஷிஃப்ட் பார்ப்பாங்க. வேற வேற ஷிஃப்ட்ல வேலை பாக்குறாங்கல்ல, பெருசா இவங்க ரெண்டு பேரால பேசிக்க முடியாம இருக்கு. நைட்டு நேரம் அஞ்சலிக்கு தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. அப்ப அஞ்சலி கத்துற மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. இவர் வேகமா அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா அங்க பூனையை பார்த்து தான் பயந்துருப்பாங்க. இந்த பூனை செத்து போயிருச்சுன்னு தானே சொன்னேன், எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்க. ஊர்ல ஒரே ஒரு பூனை தான் இருக்குமா, இது வேற ஒரு பூனையா இருக்கும், நீ வந்து படுன்ற மாதிரி சொல்றாரு. சமீராவும் எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, ஒய்ஃப் வீட்டுல தனியா இருப்பா, நான் போனோன்ற மாதிரி சொல்றாரு. சரி வீடு வரைக்கும் நான் வந்து டிராப் பண்ணுவான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப வீடு வரைக்கும் அவங்க டிராப் பண்றதுக்காக வராங்க. உள்ளவா காஃபி குடிச்சிட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, இன்னொரு நாள் நான் வரேன்ற மாதிரி சமீராவும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் சமீரா கிட்ட பேசினதை ஒய்ஃப் உள்ள இருந்து கவனிச்சிருப்பாங்க. யாரவ பயங்கரமா அவங்கிட்ட ஃபிளர்ட் பண்றா போலன்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஷிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுக்காக உடம்பை கெடுத்துக்கிற, ரொம்ப கஷ்டப்படாதன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் எனக்கு கஷ்டமாவே தெரியலன்னு சொல்லிட்டாரு. இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு போல. அஞ்சலி இருக்காங்கல்ல, இந்த ஆன்டி கிட்ட சகஜமா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இவருமே அந்த அங்கிள் கிட்ட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. எப்பவுமே போல வேலை பார்த்துட்டு இருக்காரு. சமீரா இருக்காங்கல்ல, இவரையே அடிச்சு பாக்குறாங்க. டாக்டர் பேசுறது கூட கவனிக்காம எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன எட்டி எட்டி பாக்குறான்ற மாதிரி டாக்டரும் இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காரு. வேலையை முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. அப்பதான் இந்த கீதான்ற பக்கத்து வீட்டு அந்த டீனேஜ் பொண்ணு விழுந்திருக்கிறது இவருக்கு தெரியுது. காயம் பட்டிருக்கல, இவருமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அஞ்சலி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணான கீதா தான் வந்திருக்கா. அம்மா சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வாங்குறதுக்கு வந்தன்ற மாதிரி சொல்றா. அதே மாதிரி உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறா. அது பெரிய கதைன்னு சொல்றாங்க. பரவாயில்ல சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறா. ஹீரோ எப்படி ப்ரொபோஸ் பண்ணாருன்ற பிளாஷ்பேக்கை தான் இவங்க சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப தயங்கி இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. இவங்களுக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்குல்ல, இருந்தாலும் உடனே ஏத்திருக்க மாட்டாங்க. நான் யோசிச்சு என்னோட முடிவை சொல்றேன்னு அங்க இருந்து ஓடி இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணை வெக்கப்படுறா, கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவங்களுமே அதெல்லாம் சொன்னதுனால லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கவனமா தான் ஃபுட் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப ஃபுட் கூலிங்கா இருக்கிறத கவனிக்காம இவங்க சாப்பிடலான்ற மாதிரி வெட்டிட்டுலாம் இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. இவங்களை கூப்பிடுறாரு. இவங்க கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தேடி பாக்குறாரு. அப்பதான் கிச்சன்ல இவங்க விழுந்து கிடக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பாக்குறாரு. உடம்புல டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கையை வச்சு நல்லா கால்ல எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்காரு. அப்பயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. இவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்க கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒன்னா இருந்தா ஈட்டு உருவாகும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் இப்படி பண்றாரு. ஹீரோக்கு பிரவீன் ஹர்ஷான்ற மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க மேல் படிப்புக்காக ஜார்ஜியாக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் ஹீரோ வேலை பார்க்கறாருல, அதே ஹாஸ்பிட்டல்ல பார்ட் டைமா ஜாபும் கிடைச்சிருக்கும். இத பத்திலாம் இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்பவுமே வர டைம் ஆயும் ஹீரோ வராம இருக்காரு. ஏன் இன்னும் வரலன்ற மாதிரி அஞ்சலி கேக்குறாங்க. இன்னைக்கு ஒரு லெக்சர் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஒரு ஆபரேஷன் வேற இருக்கு, நான் ஆபரேஷனை கேன்சல் பண்ணிட்டு வேணா வரவான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, நீ அதெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் ஓகேவா தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. முதல்ல லெக்சர்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவரும் ஆபரேஷனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்ப ஹர்ஷா கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் கிளைமேட் சூப்பரா இருக்கு, எங்க ரூம்க்கு பீர் அடிக்கிறதுக்கு வரியான்னு கேக்குறாரு. இல்ல மச்சான் வேலை இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கிறத இவர் நோட் பண்ணிட்டாரு. ஒய்ஃப் கவனமா தான் இருக்காளான்னு கால் பண்ணி கேட்கணும்னு கால் பண்ணிட்டாரு. பார்த்தா போனை எடுக்கவே மாட்டாங்க. எதுக்காக அஞ்சலி போன் எடுக்கல, என்னாச்சோ ஏதாச்சோன்ற மாதிரி இவர் கார் எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியிலயும் ட்ரை பண்றாரு, அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாரு. அவங்க ரூம்குள்ள தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. வேகமா ரூம் கதவை திறந்து உள்ள நுழையிறாரு.
பார்த்தா அவங்க பெட்ஷீட் எல்லாம் போட்ட மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அஞ்சலி நீ ஓகே தானேன்ற மாதிரி கையை வைக்கிறாரு. இவர் கையை வச்சோன்னா அவங்க சாஞ்சி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இங்கதான் இன்ட்ரோலாம் வர மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த போலீஸ் ஆபீசர் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. டைரி கிடைச்சதுல அதுலதான் இவர் படிச்சிருக்காரு. என்ன பாதி வரைக்கும் தான் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் கார்த்திக் முழுஸ்டாருன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இவரும் பாக்குறதுக்காக வராரு. கார்த்திக்கு கத்தி குத்து வாங்கின மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்படிதான் காயப்பட்டு கிடக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி இவரும் விசாரிக்கிறாரு. அவங்க இறந்து போனதை கார்த்திக்கால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ்க்குமே தகவல்லாம் கொடுத்துடுறாங்க. இப்ப எரிக்கிற வேலையெல்லாம் இவங்க சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப சோகமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அஞ்சலி இறந்து போனதுல இருந்து ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாரு. எப்ப பாரு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலான்னு வரும்போது இவர் குடிச்சு கீழே விழுந்து கிடக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து உடம்பெல்லாம் கிளீன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. ஹர்ஷாவும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லிட்டாரு. ஹர்ஷா சின்ன பையனா இருக்கும் போது அம்மாக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். எல்லா இடத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அலைஞ்சிருப்பாங்க. நீயும் டாக்டர் ஆயிடுப்பா, அம்மாவை பார்த்துக்கோன்ற மாதிரிலாம் அம்மா கேட்டிருப்பாங்க. ஆனா அம்மா கொஞ்ச நாள்லயே இறந்து போயிருப்பாங்க. இவரும் வெறித்தனமா டாக்டர் ஆகணும்ன்ற மாதிரி படிச்சிருப்பாரு. என் அம்மாக்காக தான் டாக்டராகவே மாறணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அஞ்சலி எதுக்காக உன்னை விட்டு போயிட்டு தான் நினைக்கிற, உன் கூடிய இருக்கிறதா நினைன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆமா அஞ்சலி நம்ம கூடிய தான் இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அஞ்சலி பேசின எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. ஆனா யார்கிட்டயுமே முகம் கொடுத்து பேச மாட்டாரு. இவர் உண்டு இவரோட வேலை உண்டுன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஸ்டிக்கி நோட்ஸை பாக்குறாரு. இவரோட ஒய்ஃப் அடிக்கடி இந்த மாதிரி எழுதி வைப்பாங்க. என்ன அந்த மாதிரி எழுதி வச்ச மாதிரி இருக்குன்னு இவர் யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஒய்ஃப் எழுதி வச்சதோட ஒரு பேப்பர் இருக்கும். மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அச்சஸ் எல்லாம் ஒய்ஃபோட கையெழுத்து மாதிரி தான் இருக்கு. அஞ்சலி இறந்து போனதுக்கு அப்புறம் பாட்டை வேற ஒரு இடத்துக்கு மாத்தி வச்சிருப்பாரு. ஆனா இப்ப பாட்டு இருக்குல்ல, அஞ்சலி எங்க வைக்கணும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. தினமும் இவருக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருவேளை அஞ்சலி இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு நினைக்கிறாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. டாக்டரா இவரால இந்த விஷயத்தை நம்பவும் முடியல, அதே மாதிரி நம்பாம இருக்கவும் முடியல. இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இதை பத்தி தான் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கண் முழிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கு. பேசாம இதை எடுத்து பார்க்கலான்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து டாக்டர் கூப்பிடுறதா ஒரு லேடி சொல்லிட்டாங்க. இவருமே டாக்டரை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. இப்ப பார்க்கும் போது அந்த இடத்துல ஸ்டிக்கி நோட் இல்ல. நம்ம கற்பனை தான் போலன்ற மாதிரி இவரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா இந்த ரூம் முழுக்க ஸ்டிக்கி நோட்டா இருக்கு. இதை பார்க்குற இவருக்கு பயமே வந்துடுது. வேகமா வெளியே இருக்க ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. மச்சான் உள்ள வந்து பாரு, உள்ள முழுக்க ஸ்டிக்கி நோட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்டு வந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுல நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ அஞ்சலியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கல, அதனாலதான் இந்த மாதிரி உனக்கு தோணுது. பேசாம அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அஞ்சலி ஞாபகத்துக்காக தான் அந்த வீட்டுல இருக்கேன், பரவாயில்ல நான் அங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இவர் சொல்றது உண்மை இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணோன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கும் ஸ்டிக்கி நோட் இருக்கு. ஆனா எதுவுமே எழுதாத மாதிரி இருக்கு. என்ன மச்சான் எழுதுறதுக்கு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி பிரவீன் கிண்டல் பண்ணிட்டாரு. நீ எழுதுனதான் உண்டுன்ற மாதிரி தான் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணிட்டாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் அந்த ஸ்டிக்கி நோட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பதிலுக்கு ஏதாவது எழுதி வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. நீ உண்மையிலேயே இருக்கன்னா என்கிட்ட பேசுன்ற மாதிரிலாம் இவரும் எழுதுறாரு. எல்லாருமே பெட்ரூம் ரூம்ல படுத்திருப்பாங்க. அமர் மட்டும் தான் சோஃபால படுத்திருப்பாரு. இப்ப நைட்டு நேரம் ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியுது. யாருன்ற மாதிரி அமர் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல யாரையோ பார்த்துடுறாரு போல. இப்ப பயந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடிடுறாரு. மறுநாள் காலையிலயும் பயந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. கண்டிப்பா அந்த வீட்டுல தப்பு இருக்கு, அங்க அஞ்சலி இருக்கா, நீ இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்காத, கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அஞ்சலி இருக்கானா நான் சந்தோஷமா இருக்கதான் செய்வேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சமீரா வரதுனால இவங்க டாபிக்கை மாத்திடுறாங்க. அஞ்சலி இறந்து போனது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுதுன்ற மாதிரி இவரை தொட்டுலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. உன்னை டிராப் பண்றன்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து டிராப் பண்றாங்க. இவர் பாட்டுக்கு உள்ள போக பாக்குறாரு. வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டியான்னு கேக்குறாங்க. சரி வான்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. இதெல்லாம் யாரோ லாங்ல இருந்து பாக்குற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வேணாம் நானே எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவரோட நெஞ்சில கையை வச்சு தடுக்கிறாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டே போறாங்க. என்ன இவ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவரும் சோஃபால உட்காந்துடுறாரு. இவங்களும் காஃபி போடலான்னு காஃபி போட்டுட்டு இருக்காங்க. யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரியே தோணுது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். மேற்கொண்டு இவங்க காஃபி போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வராம இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அவங்க மயங்கின மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவரும் சோஃபாக்கு கொண்டு வந்து படுக்க வச்சிடுறாரு. இப்ப தண்ணி எல்லாம் ஊத்தி இவங்களை எழுப்புறாரு. கண் முடிச்ச இவங்க கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. நான் வீட்டுக்கு கிளம்பணும்னு கிளம்பிடுறாங்க.
ஒருவேளை அஞ்சலியோட பேய் தான் ஏதாவது பண்ணிருக்குமா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் பாட்டுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு கீதா வரா. அம்மா சுகர் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றா. அவங்க இல்லைன்னு திரும்பி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்குறா. அவளால் தான் இந்த ட்ரிங்க்ஸே பண்றேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி காஃபி வேணா போட்டு தரவான்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. சரி போடுன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு இருக்கால காஃபி போடுறதுக்காக கிச்சன் கிட்ட வந்துடுறா. அப்படி கிச்சன்ல இவ காஃபி போடலாம் நினைக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கும் யாரோ பின்னாடி வர மாதிரி தெரியுது போல. சட்டுன்னு திரும்பி பார்த்து பயப்படுறா. இந்த விஷயத்தெல்லாம் இங்க இருந்து இவரும் கவனிக்கிறாரு. என்ன அவள மாதிரியே இவ்வளவு பயப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பயந்து பயந்து தான் இந்த இடத்துல காஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி காஃபி போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்க பாடி லாங்குவேஜே மாறுது. இப்ப கொண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே அஞ்சலி இப்படிதான் கொண்ட போடுவாங்க. என்ன அஞ்சலி கொண்ட போடுற மாதிரி போடுறான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்தவங்க அஞ்சலி பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்காதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி மேல கைய வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு கீதான்ற மாதிரி கத்துறாரு. இவங்களும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இவர் பக்கத்துல வந்து கீதா எந்திரின்ற மாதிரி எழுப்புறாரு. எனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கீதா கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல உன்னோட அம்மா கூப்பிடுறாங்க பாரு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மா வேற சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே இங்க இருந்து கிளம்பிடுறா. உண்மையிலேயே அஞ்சலியோட ஆன்மா இருக்கு போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவரோட கண் முன்னாடியே எழுத்து உருவாவதை இவர் கவனிக்கிறாரு. இதை பார்த்தோன்னதான் இவர் மிரண்டு போயிருந்தாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கார்டியனா ஒரு டாக்டர் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த டாக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. வீட்டுல நடந்துட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாரு. அதுக்கு அந்த டாக்டர் இருக்கார்ல, ஒரு டாக்டரா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தான் நான் சொல்லணும். ஆனா அப்படி என்னால சொல்ல முடியலப்பா, ஏன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒண்ணு உன் மனசுக்குள்ள நீயா ஃபார்ம் பண்ணிக்கிறதா இருக்கும், அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே அது நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது சார்ந்து நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கோ, அப்பதான் உன்னால ஒரு புரிதலுக்கு வர முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நன்றி டாக்டர் அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்றாரு. பேயை பத்தி நிறைய பேசுற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட ஸ்பீச் எல்லாம் வச்சு இவரும் கேட்டு பாக்குறாரு. பேயை பொறுத்த வரைக்கும் எல்லார் உடம்புக்குள்ளயும் பூராது, சில உடம்புகளுக்குள்ள மட்டும்தான் அது பூரும். அதாவது வீக்கா இருக்காங்கல்ல அவங்க உடம்புக்குள்ள தான் பூரோன்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் 3 சம்பவம் நடந்திருக்கு, 3 பேர்கிட்ட நடந்திருக்குன்ற மாதிரி நோட் பண்ணிட்டாரு. சமீராவை அந்த பேய் அட்டாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அமரோட கண்ணுல அந்த பேய் தெரிஞ்சிருக்கும். ஆனா அமரை எதுவுமே பண்ணிருக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயமா யோசிக்கிறாரு. கடைசியா கீதா உடம்புக்குள்ள பேய் பூந்திருக்கும். கீதா உடம்புக்குள்ள மட்டும் எப்படி பூந்தது? அப்ப கீதாவை தான் அந்த பேய் டார்கெட் வைக்குமான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. கீதாவோட உடம்புக்குள்ள அஞ்சலி தான் வரானா, அடுத்த வாட்டி நம்ம அஞ்சலி கிட்ட பேசி பார்த்தா என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அதே சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கேமரா வாங்குறதுக்காக கடைக்கு வந்துடுறாரு. சீக்ரெட் கேமரா மாதிரி தான் வாங்குறாரு. டக்குக்குள்ள தான் அந்த கேமரா இருக்கும். அதை ஒரு இடத்துல இவர் பிக்ஸ் பண்ணிடுறாரு. இப்ப இந்த இடத்தெல்லாம் களைச்சு போடலான்ற மாதிரி ஹீரோ வேணும்ட்டே களைச்சு போடுறாரு. பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வேணும்ட்டே கீழே போட்டு உடைக்கிறாரு. வெளியே போயிட்டு வரலான்ற மாதிரி இவரை இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது திரும்பி அந்த பாட்டு அதே மாதிரி இருக்கு. இதை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆனா கேமரா செட் பண்ணிருக்காருல, அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்ப்போம், மேஜிக்கலா அது நடக்குதா பார்ப்போன்ற மாதிரி இவரும் போட்டு பாக்குறாரு. அப்படி பாக்குறவரு ஷாக் ஆகுறாரு. ஆனா என்ன பாக்குறாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் பக்கத்து வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. என் ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகல, கூலிங் வாட்டர் மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி அந்த ஆன்டி கிட்ட கேக்குறாரு. கூலிங் வாட்டரா, நான் கீதா கிட்ட கொடுத்து விடுறேன்ற மாதிரி இந்த ஆன்டி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இப்ப ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு கீதா வந்துடுறாங்க. திரும்பி ஆரம்பிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்ற மாதிரி காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இவர் கீதாவையே கவனிச்சிட்டு இருக்காரு. யாரோ பாக்குற மாதிரியே கீதாக்கு தோணுது போல திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவருமே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கீதா உடம்புக்குள்ள ஏதோ பூந்துருது போல, அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் டோட்டலா மாறிடுது. இதை இவருமே இங்க இருந்து கவனிக்கிறாரு. இப்ப பொறுமையா கீதாவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப கீதா காஃபி எல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க போல, இவருக்கு தரதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணாத நிறுத்துன்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. அதுதான் அஞ்சலி பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா இவர் எதுவுமே பேச மாட்டாரு. குடிச்சுக்கிட்டே இவரோட ரூமை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. இப்ப கீதா இருக்காங்கல்ல, அஞ்சலி மாதிரி இவர் பின்னாடியே நடந்துட்டு இருக்காங்க. இவர் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இவருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னா கேப்பல்ல, குடிக்காத, குடிக்கிறத நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கண்ணத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அமைதியா தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றாரு. லேப்டாப்ல அந்த வீடியோவை பிளே பண்றாரு. இப்பதான் அந்த வீடியோல வந்ததை நமக்கு காட்டுறாங்க. உடஞ்ச பொருள் எல்லாத்தையும் இந்த கீதா தான் எடுத்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு பாட்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கீதாவும் கவனிக்கிறாங்க. கவனிச்சவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க, எதுக்காக பண்ணன்னு கோவமா கேக்குறாரு. இவங்க பயத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க.
உன் உடம்புக்குள்ள அஞ்சலி எல்லாம் பூர்ல, நீ தான் இந்த விஷயத்த வேணும்ட்டே பண்ணிருக்க, எதுக்காக பண்ணன்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வராது. இவங்க ஒரு கட்டி எடுத்து இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இப்பதான் இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அஞ்சலி வெளியே போகும்போது அவங்களோட வீட்டு சாவியை இவங்க கிட்ட தந்துட்டு போயிருப்பாங்க. இவங்க இருக்காங்கல்ல, அதை அச்சு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபேக்கான சாவியை ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபேக்கான சாவியை ரெடி பண்ணிருப்பாங்க. அவங்க இல்லாத சமயம் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருவாங்க. அவங்க ஸ்டிக்கி நோட்லாம் எழுதி வைக்கிறாங்கல்ல, அதை இந்த பொண்ணு பாக்குறா. இந்த பொண்ணுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு போல, ஹீரோவோட போட்டோவை கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவங்க கையெழுத்த நம்ம கத்துக்கணும்ன்ற மாதிரி இவ எழுதிலாம் கத்துட்டு இருக்கா. இவ டீ போட்டுட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி வந்த மாதிரிலாம் இவ பயந்தா பாத்தீங்களா. யாரும் வரல, இவ வேணும்ட்டே தான் பண்ணிருப்பா. இப்பதான் இவளோட வேற ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கீதா ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறான்ற மாதிரி அம்மா தான் கூட்டு வந்திருப்பாங்க. டாக்டருமே கண்டிஷன்லாம் செக் பண்ணி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. அதாவது எல்லாருமே இவங்களை கண்டுக்காத மாதிரியே இவங்களுக்கு தோணும், அதனாலேயே மத்தவங்க மேல ஒரு வெறுப்பு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு வளரும் போது ஒரு பொண்ணை பார்த்து இவளுக்கு வெறுப்பு வந்திருக்கும். அந்த பொண்ணு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது இவ சட்டுன்னு தள்ளி விட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பா. எல்லாருமே ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாங்க. அவளுக்கு 23 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் டீனேஜ் பொண்ணு மாதிரி இருக்க விரும்புறான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதுதான் அவங்களோட ப்ராப்ளம், அவங்க இப்படிதான் இருக்க விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்க விஷயத்துல நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்து தான் அனுப்பி வச்சிருப்பாரு. இது பக்கத்து வீட்டுல வந்திருக்கீங்களான்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேட்டாங்கல்ல. ஏற்கனவே பக்கத்து வீட்டுல ஒரு கப்புள் வந்து இந்த பொண்ணு அவங்க கிட்டயும் மோசமா நடந்திருக்கா போல, அதனால தான் அம்மா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணோட பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு 23 வயசுக்கு மேல இருக்கும். இந்த பொண்ணு டீனேஜ் பொண்ணு மாதிரி கெட்டப் போட்டிருப்பா. இப்ப அந்த கெட்டப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி 23 வயசு பொண்ணா மாறுறா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து கார்த்திக்கு கண்முழிக்கிறாரு. இவ லாக் பண்ணி வச்சிருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப அவருக்கால எதிரதான் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப நான் பார்க்க எப்படி இருக்கேன், இப்ப என்ன பிடிச்சிருக்கான்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்கா. கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கா. முதல்ல என்னை விட்டு விலகி போன்ற மாதிரி இவரும் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. உன்னை வாட்டி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உன்னை அடைஞ்சே தீரணும்னு முடிவு எடுத்தன்ற மாதிரிலாம் கீதா சொல்றா. ஆக்சுவலா இவ அன்னைக்கு கண்டுக்காம சாப்பிட்ட மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்பதான் குறுகுறுன்னு பார்த்துதான் நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு காயம் பட்டு கீழே விழுந்து கிடந்தா பாத்தீங்களா, இவர் வைத்தியெல்லாம் பார்த்திருப்பாரு. அப்பதான் இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இவர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாரு. அப்ப ஒளிஞ்சிருந்து இவர் பண்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருப்பா. அஞ்சலி போயிட்டாங்கன்னு கவலைப்படாத, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவ சொல்றா. நீ அஞ்சலி கால் தூசிக்கு சமமாக மாட்ட போன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எனக்கு தெரியும் அஞ்சலி இருந்தா நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அஞ்சலி கதையை முடிச்சேன்ற மாதிரி இவ்வளவு வில்லத்தனமா சொல்றா. அஞ்சலியும் இந்த பொண்ணும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஜன்னல் கதவு திறந்திருக்கு. கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இல்ல, நீ போய் அந்த ஜன்னலை மட்டும் சாத்திருன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை இந்த பொண்ணு கவனிச்சுக்கிறா. ஓஹோ, கிளைமேட் மாறினா இவங்களுக்கு பிரச்சனை போலன்னு யோசிக்கிறா. இப்ப ஏசிய கூலிங் ஜாஸ்தியா வைக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கா பாத்தீங்களா, வேகமா கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறா. இப்ப கூலிங் ரொம்ப அதிகமானதுனால அஞ்சலியால சமாளிக்க முடியல. அஞ்சலி பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. பெட்ஷீட் எல்லாம் எடுத்து இவங்க கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி பெட்ஷீட் எல்லாம் மேல போட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் இறந்து போயிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு கட்டெல்லாம் கழட்டிடுறாரு. இவளை அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. இவருக்கால கையில இருக்க கத்தியை வச்சு வயிற்றிலேயே குத்திடுறா. இவரும் வலியெல்லாம் இந்த இடத்துல துடிச்சிட்டுலாம் இருக்காரு. சாரி நான் வேணும்ட்டே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அஞ்சலி கூட சேர்த்து என்னையும் சாவடிச்சிரு, 2 உயிரா போகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 உயிர் ஏற்கனவே போயிருச்சுன்ற மாதிரி இவ சொல்றா. ஆக்சுவலா அஞ்சலி பிரெக்னண்டா இருப்பாங்க. சந்தோஷமா இவர்கிட்ட சொல்லலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை இந்த பொண்ணு கவனிச்சிருப்பா. கடைசியா பேசும்போது நேர்ல வா, ஒரு விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி அஞ்சலி சொல்லியிருப்பாங்க. அது இதுதான்றது இவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கூட பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. அப்படிதான் சாவடிச்சிட்ட அப்படிதானேன்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. சோ அந்த பொண்ணு இறந்து போயிட்டா போல. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்றது நல்லாவே தெரியும். இந்த பொண்ணுக்கு பயந்துதான் இவங்க அமைதியா இருந்திருப்பாங்க. நான் ஹீரோவை அடைய போறேன்ற மாதிரி இவங்க கிட்டயே சொல்லியிருப்பா போல. வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சோ மனசாட்சியே இல்லாம கொலை பண்ணிட்டால, அதை இவரால சுத்தமா ஏத்துக்க முடிஞ்சிருக்காது. அந்த பொண்ணு கிட்ட மேற்கொண்டு பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருப்பாரு. ஆமா சார், நான் தான் கதையை முடிச்சேன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி நீ ரெஸ்ட் எடுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வெளியே வந்து மீடியாவை சந்திக்கிறாரு. மீடியா கிட்ட பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்ற மாதிரி இவர் பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பேரண்ட்ஸ் அந்த மாதிரியே கேஸை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. இவரும் அந்த மாதிரியே கேஸ் எல்லாம் முடிச்சிடுறாரு. இப்பதான் வேற சில விஷயங்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா சமீரா காஃபி போடுறன்ற மாதிரி வந்தாங்கல்ல, அந்த டைமே இவ வீட்டுக்குள்ள தான் இருந்திருப்பா. சமீரா வந்ததை வாசல்ல இருந்து கவனிச்சிருப்பா. சமீரா காஃபி போட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து இவ தான் அட்டாக் பண்ணி மயங்க வச்சிருப்பா. அதே மாதிரி ஹீரோவோட கண் முன்னாடியே எழுத்து உருவாச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, சில கெமிக்கலை யூஸ் பண்ணா எழுத்து கொஞ்சம் லேட்டா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பா.
ஹீரோக்கு ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த டாக்டர் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டார்டிங்கே கால் பண்ணிருப்பாரு, ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கே வந்திருப்பாரு. விசாரிச்சதுல ஹீரோ மேல தப்பு இல்லைன்றது தெரிஞ்சிருச்சுல, ஹீரோவை நம்ம மாட்டி விட வேணாம், காப்பாத்தலான்றதுக்காக தான் சூசைடுன்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாரு. பேரண்ட்ஸும் கேஸை சூசைடுன்ற மாதிரியே முடிங்க, ஹீரோவை மாட்டிலாம் விட தேவையில்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அப்படி முடிச்சிருக்காரு போல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.